ஸோ வாங்க கட் முடிஞ்சிருச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதாக இருக்குது போனதுலே ஐயோ டேய் கம்முடா. இங்கே பாருங்க இதாக இருக்குது. இதை இப்படி கழட்டிக்கலாம். இங்கே பாருங்க டேனே கழட்டியாச்சு. இங்கே பாருங்க இந்த நேம் போர்டு தாங்க எனக்கு அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்க இது வந்து மலேசியா ப்ராடக்ட்டு. அப்படியே அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்க இங்கே பாருங்க தெரியுதா பேட்டில் கார்டு தலையெல்லாம் தெரியும். பட் இது பேட்டில் கார்டுன்னு தான் எழுதியிருக்கேன். சாரி இது பேட்டில் கார்டுன்னு தான் எழுதியிருக்குங்க பாருங்கள். உங்களுக்கு தலையெல்லாம் தெரியும். கரெக்டாக இருக்குதுன்னு தெரியல எனக்கு. ஏதோ ஒன்று பார்த்துக்கோங்க மக்களே கரெக்டாக இருக்குதுன்னு. இது வந்து காரை கன்வர்ஷன் பண்ணுற வீடியோ வந்து நான் உங்களுக்கு அடுத்த தடவை போடுறேன். இப்போ வந்து நம்ம இந்த கன்வர்ஷன் வீடியோ பற்றி இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோ பார்ட் 2 தான். என்னோடய ஃபேவரட் திங்ஸை பற்றின ஸ்பான்சர் வீடியோ பார்ட் 2ங்க. இது வந்து மலேசியா ப்ராடக்ட்டு. எனக்கு அவ்வளோக்கா பிராண்டிங் பண்ண தெரியாது. ஏதோ எனக்கு இருக்கிற பொருளை வச்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிராண்டிங் போட்டு விட்றேன், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து ஏதாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி விட்டு போங்க ப்ளீஸ். எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பண்ணலாம். எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இன்வென்ஷன் ஆஃப் ஸ்மார்ட் கார்டன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸ்பான்சர் வீடியோ பண்ணியாச்சு. இன்னும் ஒரு பார்ட் இருக்குது. அது என்னென்னு நீங்களாவே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து க்ளூ தரேன். அது வந்து செடிகளை சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆப்வியஸ்லி அது வந்து என்னங்கிறது கமெண்ட்டில் போய் பார்த்துக்கோங்க. ஸோ ஓகே வாங்க நம்ம இப்போ வந்து என்னென்னலாம் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். கேமரா சைட்லேருந்து தான் பேசுகிறேன். நம்ம புதுசாக வந்து சேனல் லோகோ மாற்றிருக்கோம். அது எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. வாங்க பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும். பட் சஸ்பென்ஸு அடுத்த கட்டில் பார்க்கலாம். வாங்க நம்ம இன்னும் ஸ்டூடியோ ரூம் செட் பண்ணல. ஸ்டூடியோ ரூமும் ஒரு நாள் செட் பண்ணலாம். பனியன் தான் போட்டிருக்க, வேறு வழி இல்லை மக்களே. சரி வாங்க பார்ப்போம். இந்த இது வந்து இப்படி இருக்கு பார்த்துக்கோங்க. எனக்கு சத்தியமாக செட் பண்ண தெரியாது. அடுத்த வீடியோவில் வந்து இன்வென்ஷன் ஆஃப் ஸ்மார்ட் கார்டனில் வந்து நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் இது எப்படி வந்து செட் பண்ணுறதுன்னு. கொஞ்ச நேரம் வந்து பிளான்ஸை பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன டாபிக் போடுறதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். யாருமே வியூஸே போக மாட்டேங்குது. இது வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்ஸ் வந்து ப்ரமோட் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கும் சில்வர் பட்டனு ப்ளே பட்டன் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ வாங்க அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். அதுக்குள்ளே என்னமோ சாக்லேட் மாதிரி இருக்குது. பார்த்துட்டு மேனுவலும் பார்த்துட்டு முடிஞ்சால் உங்களுக்கு இந்த வீடியோவிலே செட் பண்ணி காட்டுறேன். இல்லைன்னா முடியாது, மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட்டு கட்டலாம் பார்க்கலாம். மக்களே இப்போ நம்ம இது வந்து வெளியே எடுக்க போகிறோம். ரொம்ப ரிஸ்க்கான ஜாப். இந்த இடத்த என்னமோ கயிறு போட்டு கட்டியிருக்காங்க. மலேசியாவிலேருந்து வந்திருக்கா மக்களே. அதனால தான் இவ்வளோ பேக்கிங்கா. வாங்க செக் பண்ணிடுவோம். கழட்டினா எப்படி இருக்குங்க. எவ்வளவு சத்தம் வருதுன்னு பாருங்க. எடுத்தாச்சு. இது வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த காருக்கு முன்னாடி என்ன பேனல் இருக்கும்ல, இது வந்து எங்கேயோ இங்கே கனெக்ட் பண்ணுறது இல்லை இப்படி பின்னாலக்க வந்து கவர் பண்ணுறதா. சாரி சொல்லக்கூடாது. இங்கே வைக்கிறதுக்கு தான் மக்களே நினைக்கிறேன். ஃபைனலாக இங்கே தான் வைக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிறேன், இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே. இந்த வீடியோ நான் எடுக்கிறது வந்து ஜூலை 15. நான் ஷார்ட்ஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ இப்போ தான் போடுறேன். ஜூலை 15 எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி மதிப்புக்குரிய காமராஜர் ஐயா வந்து ஹாப்பி பர்த்டே. அவர் நாளைத்தான் இனி வந்து தமிழ்நாடு செழிப்பும் வேர்மையோடு இருக்குது. நான் வந்து அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஹாப்பி பர்த்டே காமராஜன் ஐயா. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே அவருக்கு வந்து கமெண்ட்ஸில் ஹாப்பி பர்த்டே சொல்லிடுங்க. நம்ம சேனல் சார்பாக ஸ்டூடியோ ஆஃப் நிக்கு ஜிராஃபி சேனல் சார்பாக காமராஜர் ஐயாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இப்போ நம்ம பார்த்தது வந்து நான் ஒன்று அமேசானில் வாங்கல. அமேசான்லேருந்து இது வந்து 3000 ரூபா ரேட் போட்டிருக்கு.
மலேசியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணி தான் வாங்கினதே. நாங்கள் ஒன்றும் அவ்வளோ இல்லை, ஸ்பான்சருக்காக வாங்கினது. ரிட்டர்ன் பண்ண மாட்டேன், நான் வச்சுக்கிறதுக்காக தான். ரிலேட்டிவ்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தது தான். ஸோ இதை பற்றின ஒப்பீனியன் என்ன, நம்ம இதை வச்சு டை வீடியோ பண்ணலாமா இல்லை ஆர்ட் வீடியோ பண்ணலாமா? ஃபஸ்ட்டு பண்ணியிருந்தது வந்து ஹேக் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சேனல் வந்து ஹேக் ஆகிடுச்சு. செகண்டாக ஃபஸ்ட்டு வந்து நிக்கேஷ் அஃபிஷியல்னு வச்சுருந்தேன், அதை யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாக எல்லா வீடியோவும் டெலீட் ஆகிடுச்சு. செகண்ட் வந்து நிக்கேஷ் ஸ்டூடியோ ஆஃப் நிக்கோ அஃபிஷியல்னு வச்சுருந்தேன், அதையும் திரும்ப யாரும் ஹேக் பண்ணிட்டாங்க. தேர்ட் சேனல் மொத்தம் 5-6 வீடியோவுக்கு மேலே போட்டிருப்பேன். அரௌண்ட் ஒரு 10 ஷார்ட்ஸ் கிட்ட போயிருப்பேன். ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள். வீக்கெண்ட் ப்ரொஃபைலில் பார்க்குறேன் எத்தனை சப்ஸ்கிரைபர்ஸ் கூடியிருக்கீங்கன்னு. சின்ன சின்ன இது வர சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், நம்ம சேனலுக்கு ஒரு காலம் வரும். நம்ம சேனலை பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மேட் ஃபார் கிச்சன் சொல்கிறதா இல்லை நாட் மேட் ஃபார் கிச்சன் சொல்கிறதா, என்னோடய ஒப்பீனியனை வந்து நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். என் ஒப்பீனியனும் ப்ளஸ் நம்ம இந்த பேட்டில் கார்டை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். என்னோடய ஒப்பீனியன்ஸை பற்றி சொல்கிறேன், வாங்க என் ஒப்பீனியன்ஸை பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் மொக்க போடுது தான், அப்புறமா உங்களுக்கு நான் ஃபுல்லாக உங்களுக்கு நான் இப்போ வந்து மொக்க போடாத மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். வாங்க போய் அந்த ஸ்டோரியை கேட்கலாம். ஓகே, வாங்க அந்த ஸ்டோரியை கேட்போம். ஒரு காலத்தில் ஒரு பவர்ஃபுல்லான கிங் இருந்தாராம். மொக்க போடுறது தான், அடுத்த வீடியோஸ் மக்கள்லாம் கட்டிடலாம். டைம் டியூரேஷன் ஏனுங்கிறதுக்காக தான் இப்படி இழுத்துட்டு போகிறேன், வேறு வழி இல்லை. ஒரு காலத்தில் ஒரு ராஜா இருந்தார். ஒன்ஸ் அப்பான் அ கிங் who was very rich and won a crown. நான் படித்த ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ராஜா இருந்தாராம், அவருக்கு எவ்வளவு சொத்து பத்து வீடு நிலம் அவ்வளோ பெரிய ராஜ்யம் இருந்துச்சு. ஆனாலும் அவருக்கு ஒரு கவலை. அவர் his heart sinking over the day. அதாவது அவரோட ஹார்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்கடலில் ஒரு மனுஷன் முழுகிற மாதிரி முழுகிட்டு இருந்துச்சான். இப்படி முழுகின தன்னுடைய ஹார்ட் மீண்டு எடுக்க முடியல. தன்னால் ஊர் மக்களுக்கு எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு ஊர் மக்கள் யாருமே நினைக்கலையா. அப்போ தான் உட்காந்து இந்த ரூமுக்கு சீலிங்கில் வந்து ஒரு ஸ்பைடர் வெப் கட்டிகிட்டு இருந்துச்சு. இந்த சீலிங்க்கும் 10 மீட்டர். அதனால் போகவே முடியாது. எப்படி போயிருக்குதான்னு பார்க்குறீங்க? சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் எத்தனை தடவை சக்ஸஸ் ஆனாலுமே நம்மளுக்கு ஃபெயிலியருங்கிறது ஒன்று வந்துக்கிட்டே தான் இருக்கும். நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்கேன். நான் 7th படிக்கிறேன். எல்லா எக்ஸாம்லேயும் ஆவரேஜாக மார்க் வாங்கிட்டு இருந்தேன்னா இப்போ சென்டம் வாங்குகிறேன். 10 டைம்ஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணி வாங்கியிருக்கேன். அதே மாதிரி தான் ஒரு ஸ்பைடர்னா நம்மளால் ட்ரை பண்ண முடியும். நம்ம ஒரு வீடை கட்டுறோம், இந்த வீடு காற்றடிச்சு இடிஞ்சு போகுது. ஒரு வைக்கோல் வீடு இப்போ ஓகேங்களா? we are building a house with a straw. It is destroying by a minute. We are trying about 8 times. We are very tired to build that house anymore. But spiders will never ever give up to build their web. They will try 10 times. They will try 10 times or 100 times or thousands times. அதாவது நம்ம ஒரு வைக்கோல் வீடு கட்டும் போது 8 தடவை கட்டி முடிச்சிட்டோம்னா நம்ம சலிச்சிடும். இதுக்கு மேலே எதுக்கு இந்த வீட்டை கட்டிக்கிட்டே போகட்டும் அப்படின்னு விட்டுருவோம். ஆனால் ஒரு சிலந்தி தன்னோட வலையை கட்டுறதுக்கு 10, 100, 1000 வாட்டி கூட ட்ரை பண்ணும். இதெல்லாமே நம்மளோட முயற்சிகள். ஹார்ட் ஒர்க்ஸ் லீட்ஸ் டு சக்ஸஸ். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.
நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம். அடுத்த வரக்கூடிய பார்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். until then bye from studio of Niku Giraffe channel. ஹாய் காய்ஸ், ஹாய் மக்களே. இன்றைக்கி நம்ம வாரியர் த ரேஸ் வாரியர் பேட்டில் காடை பற்றி பார்க்க போகிறோம். ரேட் வந்து 3000 ரூபா. வாங்க நம்ம இதை பற்றி பார்க்கலாம். இது வந்து டிஃபார்மேஷன் வாரியர் ஃபார் ரோபோட் வந்து ஏஜ் 3+ தான் விளையாடணும். ஃப்ரீ டிரான்ஸ்ஃபார்மோடு வந்துடுது. இது வந்து டியூரல் பேட்டர்னோடு வருது. நிறைய உடையாமல் ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். இதுதான் என்னோடய இமேஜஸ்ஸு, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து இன்ஃபர்மேஷன், இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம அதை தூக்கி ஓரம் போட்டுடலாம். இதை ஒரு ரூபா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு புரிஞ்சால் நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சைடு திருப்பினா ரோபோட்டிக்ஸ்னு போட்டிருக்கு, அவ்வளோதான். இது ஜஸ்ட்டு ஒரு கேம் தான், அவ்வளோதான். சாரி, கேமரா ஆங்கிள் மாறிடுச்சு. இதெல்லாம் வந்து காராக மாற்றுறதுக்கான ஸ்டெப்ஸு. இது வந்து நம்ம காராக கூட மாற்றிக்கலாம். இது நம்மளுக்கு என்னென்னு தெரியல, இல்லை பில்லு வாங்க எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது வந்து பேக் சைடு போட்டிருக்காங்க என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு. பேக் சைடு பாருங்கள், வாரியர் வார் ரோபோட் வேர்ல்டு. இது வந்து அமெரிக்கன் வெப்பன் வந்து ஃப்ளெக்சிபிள் ஜாயின்ஸ் இருக்கும். அதான் சொன்னாங்க அந்த உடையாத இருக்கிற ஜாயின்ஸுக்கு. இது வந்து காரு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எழுதியிருக்கு, எனக்கே தெரியல என்னென்னு. ஓகே, எல்லாம் நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க நல்லா. இதெல்லாம் வந்து என்னமோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்னமோ ஸ்பீடை பற்றி அதெல்லாம் பற்றி. இது வாங்கி 1 வீக் ஆச்சு. இப்போ தான் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வீடியோ போட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்படி தான் இருக்கும். ஸோ நான் அது ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டேன். வாங்க இதை ஓப்பன் பண்ணலாம். என்னடா அது வரமாட்டேங்குது? ஐயோ, என்னடா அது? ஐயோ, என்ன இப்போ இருந்தால் வரமாட்டேங்குது? அடக்கருமேந்திரா, இது எப்படி திறக்க முடியும் இப்போ? ஐயோ கைஸ், இருங்க கைஸ், ஸோ கேமரா ஆங்கிள் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, பண்ணியாச்சு. ஐயோ, இது வேறு எடுக்கவே முடியலையே. ஐயோ, ஓ நோ, கீழே விழுந்துருச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. கீழே விழுந்துருச்சு. நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு. இப்படி தான் இருக்குது, ஃப்ளெக்சிபிள் ஜாயின்ஸோட. இதுதான் பேட்டில் கார்டுன்னு அந்த ஷீல்டில் எழுதியிருக்கு. சூப்பராக இருக்குது மக்களே, சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. நான் ஒன்றும் பொய்யெல்லாம் சொல்லலை. நான் அந்த சைடு எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு இந்த கவரோட காமிக்கிறேன். இப்படி தான் இருக்கும். இது வந்து காராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஒரு இதுன்னு சொல்லிக்கலாம். எனக்கு பேர் தெரியல. இதெல்லாம் வந்து ரொம்ப, இது வந்து ரேட் 3000 ரூபாங்க.